இன்றைய விருந்து கொண்டாட்டங்கள் கொடுத்த பணத்தையோ பொருளையோ செல்வத்தையோ திருப்பி வாங்குவதற்கா அல்லது உறவை வளர்ப்பதற்கா? கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 31ஆம் வாரத்திலே திங்கட்கிழமையிலே இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது விருந்து கொண்டாட்டங்கள் கைமாறு கருதாமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக இன்றைய லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தையிலே விருந்திற்கு நாம் யாரையாவது அழைக்கின்ற பொழுது, குறிப்பாக நாம் யாரை அழைக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நண்பர்களை, உறவினர்களை, சொந்தக்காரங்களை, இன்னும் அண்டை வீட்டாரை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் நாம் யாரை அழைக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, சமுதாயத்திலே ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்ட மனிதர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது, விருந்து கொண்டாடுகின்ற பொழுது அவர்களால் எந்தவித கைமாறும் கொடுக்க முடியாது. அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய உதவியும், அவ்வாறு நீங்கள் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக பேறு பெற்ற மனிதர்களாக வாழ முடியும் என்பதைத்தான் இந்த இறை வார்த்தை இன்று நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மைய சிந்தனையாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக திருவள்ளுவர் மழையை இதற்கு கைமாறு கருதாமல் உதவி செய்வதற்கு எடுத்துக்காட்டாக சொல்கின்றார். திருக்குறள் 211 கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. காலம் பொய்க்காமல் வானிலிருந்து துளியாக இறங்கி நிலத்தை நனைத்து பயிர் செழிக்கச் செய்து மனிதனின் தாகத்தை போக்குகின்றது. மழை நீர் மனிதரிடமிருந்து கைமாறு எதிர்பார்ப்பதில்லை. சான்றோரும் கைமாறு எதிர்பாராமல் உதவி செய்வர் என்னும் வள்ளுவர் கூற்று இயேசுவின் போதனைக்கு அரணாக நிற்கிறது. எப்படி சூரியன் அன்றாடம் எந்தவித கைமாறுமின்றி எல்லாருக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ, அதை போலவே நாமும் இருக்க வேண்டும். காற்று எப்படி எல்லாரும் சுவாசிக்க உதவுகிறதோ, யாரையும் விலக்கி விடாது, அதை போலவே நாமும் இருக்க வேண்டும். நதி, கடல் தன் நீரை உயிர்களுக்கு வழங்குகிறது, பல பயன்களை அளிக்கிறது. மரம் நிழல், பழம், ஆக்சிஜன், மரப்பொருள் அனைத்தையும் கொடுக்கிறது, நன்றி கூட கேட்காது. பூமி தாய், அதை போலவே நாம் விதைக்கிறோம், அந்த நிலத்தை உழுகிறோம், அந்த நிலத்திலே பலவிதமான செயல்பாடுகளை செய்கிறோம். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அதற்கு பதிலாக நமக்கு விளைச்சலையும் பயன்களையும் கனிகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவற்றைப் போலவே நம்முடைய வாழ்விலும் கைமாறு கருதாமல் நாம் பிறருக்கு உதவி செய்யவும், பிறருக்கு நல்ல வழிகாட்டவும் இந்த இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய இந்த விருந்துகள் சிறப்பாக திருமண விருந்தாக இருக்கலாம், அல்லது காதுகுத்து நிகழ்வாக இருக்கலாம், புது நன்மை விருந்தாக இருக்கலாம். இந்த விருந்துகளெல்லாம் நாம் எதற்கு கொண்டாடுகிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, நாம் ஒருவேளை 10,000 ரூபாய் கொடுத்திருந்தோம் என்று சொன்னால், அவர் அடுத்தது அந்த விருந்தை கொண்டாடுகின்ற பொழுது 10,500 அல்லது 11,000 என்று சொல்லி கொடுத்த பணத்தை விட கொஞ்சம் அதிகமாக காசை கொடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு நாம் கொண்டாடக்கூடிய விருந்தாக இருக்கிறது. ஒருவேளை அந்த காசிலே 10,000 ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகமாகவோ கொடுக்காமல் இருந்தால், அங்கே உடனே சண்டை போட்டு எல்லார் மத்தியிலும் கொடுத்த காசை திருப்பி தரவில்லை என்று சொல்லி அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் நாம் இன்றைய நாட்களிலே பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய இந்த விருந்துகள் திருமண நிகழ்வாக இருக்கலாம், அல்லது காது குத்து நிகழ்வாக இருக்கலாம், அல்லது முதல் திருவிருந்து நிகழ்வாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இவை எல்லாமே நம்முடைய உறவை வளர்ப்பதற்காக இல்லாமல், இன்றைக்கு இவை உறவிலே விரிசலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக
வசதி படைத்தவர்களை அவர்களை அழைத்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதை ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே ஒதுக்கி வைத்துவிட்டு ஏழை எளிய மக்கள், சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்டவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவு விருந்து உண்மையான உணவாக, உண்மையான இறையாட்சியை கட்டியெழுப்பக்கூடிய செயலாக, அவ்வாறு செய்யக்கூடிய மனிதர்கள் பேறு பெற்றவர் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் சிறப்பாக பிறருக்கு கைமாறு கருதாமல் உதவி செய்ய தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.